அன்பு நேயர்களே, பொஸ்னியா இனப்படுகொலையும் இலங்கை இனப்படுகொலையும் பற்றிய காணொளியில் இரண்டாவது பாட் நிகழ்ச்சியில் இந்த காணொளியை அரங்கேற்றுகின்றோம். 2024 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஜூலை 11ஆம் தேதி ஸ்ட்ரெப்ரெனிகாவில் நடந்த 1995 ஆண்டின் இனப்படுகொலையை நினைவு கூறும் சர்வதேச நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இது இனப்படுகொலை மற்றும் மறுப்பு மற்றும் வரலாற்றை திரிக்கும் முயற்சிகளுக்கு எதிரான ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இனப்படுகொலையை மறுக்கும் போக்கு மற்றும் போர்க்குற்றவாளிகளை மகிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் இன்றும் ஒரு கவலையாகவே உள்ளன. இருப்பினும் சர்வதேச சமூகம் மற்றும் பொஸ்னியா ஹெர்சகோவினா அரசாங்கம் உண்மையை நிலைநாட்டவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுத் தரவும் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது. ஆனால் ஈழத்தில் எந்த ஒரு நாடாளுமன்றமாக இருக்கட்டும், பொதுவெளியாக இருக்கட்டும், இப்ப நாம் இந்த பொஸ்னியா இனப்படுகொலையை விட மிக அதிகமான படுகொலை நடந்திருக்கின்றது ஈழத்தில். அப்ப எப்படி 95ஆம் ஆண்டில் இங்கே கூட இலங்கையில் கூட ஈழத்தில் மிக உச்சகட்டமான தாக்குதல்கள் 90 அதற்காக எங்களுக்கு செம்மணியை கூட நாங்கள் சொல்லலாம். ஏகப்பட்ட மனித புதைக்குழிகள் வடக்கில் இருக்கின்றது. அதெல்லாம் அதாவது பொஸ்னியாவை விட அதிகமானது. இளம் தலைமுறையினருக்கு இந்த வரலாற்றை கற்பிப்பதன் மூலம் வெறுப்புணர்வை தடுப்பதற்கும் அமைதியான சமூகத்தை உருவாக்குவதற்கும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் பல்வேறு கல்வி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்த பொஸ்னியா முஸ்லிம்களுக்காக 31 ஆண்டுகள் கடந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரமும் நீதிக்கான அவர்களின் போராட்டமும் வரலாற்றை தத்ரூபமாக பாதுகாக்கும் கடமையும் இன்று உலக அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈழத்தில் நடந்த கொலைகளை பார்க்கின்ற போது நாம் விரல் விட்டு எண்ண முடியும். ஐரோப்பிய மண்ணில் அரங்கேறிய ஆக கொடூரமான மனிதநேயமற்ற ஒரு கூட்டு படுகொலை நடந்து சரியாக 31 ஆண்டுகள் என்றுடன் நிறைவு பெறுகின்றது. அதுதான் பொஸ்னியா நாட்டில் அரங்கேறிய ஸ்ட்ரெப்ரெனிகா இனப்படுகொலை என்றும் சொல்லப்படுகிறது. 1990 தொடக்கத்தில் சோவியத் யூனியனில் வீழ்ச்சியை தொடர்ந்து யுகோஸ்லாவியா என்ற கம்யூனிஸ்ட் கூட்டாட்சி நாடு துண்டு துண்டாக உடையத் தொடங்கியது. அதன் ஒரு பகுதியாக இருந்த பொஸ்னியா ஹெர்சகோவினா நாடு 92 தனது சுதந்திரத்தை அறிவித்தது. இங்குதான் இனம் முதல் வெடித்தது. பொஸ்னியாவில் 3 முக்கிய இன மக்கள் வாழ்ந்தனர். பொஸ்னிய முஸ்லிம்கள், கத்தோலிக்க குரேசியர்கள், கிழக்கு மரபுவழி கிறிஸ்தவர்கள், செர்பியர்கள். இதில் செர்பிய நாட்டின் ஆதரவோடு பொஸ்னியாவில் வாழ்ந்த செர்பிய தீவிரவாத படைகள் பொஸ்னிய முஸ்லிம்களை அந்த நிலப்பரப்பில் இருந்து துடைத்தெறிய வேண்டும் என்ற இன சுத்திகரிப்பு எத்னிக் கிளீனிங் கொள்கையை கையில் எடுத்தன. செர்பிய படைகள் முஸ்லிம்கள் வாழும் நகரங்களை ஒவ்வொன்றாக ஆக்கிரமித்து ஆண்களை கொன்று பெண்களை சித்திரவதை செய்து கொண்டு முன்னேறின. இதனால் பயந்து போன பல்லாயிரக்கணக்கான பொஸ்னிய முஸ்லிம்கள் ஸ்ட்ரெப்ரெனிகா என்ற குட்டி நகரத்தில் தஞ்சம் புகுந்தனர். இது எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்ப இங்கு வெள்ளை கொடியுடன் ஈழத்தில் கடைசி யுத்தத்தின் போது வெள்ளை கொடியுடன் மக்கள் வெள்ளை கொடியை உயர்த்து கொண்டு வரலாம் என்று சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது. இரண்டும் ஒன்றுதாங்க. திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார்கள், எங்கும் திட்டமிட்டு புதைக்கப்படுகின்றார்கள் என்று எத்தனை ஜீவங்கள் வடக்கில் ஒட்டுமொத்தமாக வெகோ சோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது முல்லை பகுதிகளில். இதை நாம் மறந்திருக்கின்றோம், இன்னும் மறந்து போய் கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நினைவு கூற வேண்டிய ஒரு தேவையும் என்று எழுந்திருக்கின்றல்லவா? நிலைமை விபரீதமானதை உணர்ந்த ஐநா 93இல் ஸ்ட்ரெப்ரெனிகா நகரை பாதுகாப்பான பலகம் என்று அறிவித்தது. இது எப்படி? இப்ப இதே மாதிரி தான் ஈழத்திலே ஒரு பகுதியை பாதுகாப்பான பிரதேசம் என்று அறிவிச்சுட்டு வெள்ளைக்குடி வாங்கன்னு சொன்னார்களா? அதுக்காக தான் மக்களுக்கு கொண்டு வரான். உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம், எனவே உங்களிடம் இருக்கும் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று ஐநா சபை பொஸ்னிய முஸ்லிம்களிடம் கூறியது. ஐநாவை நம்பி முஸ்லிம்களும் தங்களின் ஆயுதங்களை ஒப்படைத்தனர். அதுதானே இங்கேயும் நடந்துச்சு. இதே மாதிரி தானே உங்களை நாங்கள் ராணுவம் பாதுகாக்கின்றோம், எல்லாத்தையும் இருந்துவிட்டு அம்பனமாக வரலாம்னு சொன்னாங்க இல்லையா? என்னாச்சு போனாக்களுக்கு? என்னாச்சு? அங்கு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த 400 ஐநா அமைதிப்படை வீரர்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டனர். ஆனால் இதுவே அந்த மக்களுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய மரண பொறியான ஆப்பு என்று அவர்களுக்கு விளங்கவில்லை, அவர்களும் எதிர்பார்க்கவில்லை.
ஜூலை 11 அன்று பொஸ்னிய செர்பிய ராணுவத்தின் தளபதியான ராட்கோ மிலாடி, இவனுக்கு பொஸ்னியாவின் கசாப்பு கடைக்காரன் என்றே சொல்லுவார்கள். இந்த கசாப்பு கடை என்று இலங்கை ராணுவத்தில் பல பேருக்கு இருக்கின்றது. தனது படைகளோடு ஸ்ட்ரெப்டனிகா நகருக்குள் நுழைந்தான். ஆயுதமற்ற அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த ஐநா 400 படைகள், டச்சு படை வீரர்கள் ஒரு துப்பாக்கி குண்டு கூட வானை நோக்கி சுடாமல் செர்பிய படைகளை கண்டு பயந்து ஆயுதங்களை சுருட்டிக் கொண்டு பின்வாங்கினர், ஓடிட்டான். தங்களை பாதுகாக்க வந்தவர்களை தங்களை கைவிட்டு விட்டதை கண்டு முஸ்லிம்கள் உறைந்து போயினர். இதே மாதிரி தாங்க நம்மளை காப்பாற்ற போறாங்க, நமக்கு இனி பாதுகாப்பு மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் ஈழத் தமிழர்கள் கால் உசுறு அரை உசுருமாக நுழைந்த போது முற்று முழுதாக கொல்லப்பட்டிருக்கின்றார்களே. 75,000 மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாகவே ஐநாவில் இருக்கின்றது. செர்பிய படைகள் முஸ்லிம்களை மிக எளிதாக கொத்து கொத்தாக பிரித்தன. 12 வயது சிறுவர்கள் முதல் 70 வயது முதியவர்கள் வரையிலான ஒட்டுமொத்த ஆண்களையும் ஆண் குழந்தைகளையும் தனியாக பிரித்து லொரிகளில் ஏற்றினர். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பலாத்காரம் செய்யப்பட்டு அகதிகளாக விரட்டப்பட்டனர். இதே சம்பவம் தான் பிரித்தெடுத்து தலைவரின் மகன் கொல்லப்பட்டால் டிராக்டரில் உளவு இயந்திரத்தில் ஏற்றப்பட்ட மக்கள் எங்கே? உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகின்றோம், பாருங்கள் உங்களுக்கான ஒரு முகாம் சரி கட்டி இருக்கின்றோம் என்று கொண்டு செல்லப்பட்ட இந்த தமிழ் மக்கள் எங்கப்பா? யாரு கேட்க போறீங்கடா? அடுத்த சில நாட்களில் காடுகளின் தொழிற்சாலைகளும் வைத்து சுமார் 8,500க்கும் மேற்பட்ட பொஸ்னிய முஸ்லிம் ஆண்கள் கண்கள் கட்டப்பட்டு கைகள் பின்புறமாக கட்டப்பட்ட நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டன. இதைத்தானே நாம வடக்கிலையும் கண்டோம், கேள்விப்பட்டோம், பார்த்தோம், வீடியோ பார்த்தோம். அவர்களின் உடல்கள் அடையாளம் தெரியாமல் இருக்க புல்டோசர் மூலம் பிரமாண்டமான கூட்டு புதைகுழிகளில் வீசி முடிக்கப்பட்டன. அதைத்தானே நாமளும் பேக்ரவுண்ட் சொல்றோம். இதை நம்ம ஊர்ல அங்க புல்டோசர், இங்க அந்த பேக்ரவுண்ட் சொல்றோம் இல்ல, பெரிய இயந்திரம் போட்டு தோண்டி புதைக்கப்பட்டார்கள். அதைத்தான் நான் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக நம்ம எனது சகல வீடியோக்குள்ள ஊடகத்தில் சொல்லி வரனே, அரை உசுர், கால் உசுர், முக்கால் உசுர் கற்பழிக்கப்பட்டவர்கள் என்று, சிறுவர்கள், பெரியோர்கள், முதியோர்கள் என்று யாரையும் விட்டு வைக்காம புதைக்கப்பட்டிருக்காங்களே. இதை யாரப்பா கேட்பது? இந்த கொடூரம் நடந்து பல ஆண்டுகள் கழித்து இந்த இனப்படுகொலையின் மூளையாக செயல்பட்ட செர்பிய அரசியல் தலைவன் ரடோவன் கராடிக் மற்றும் ராணுவ தளபதி ராட்கோ மிலாடிச் ஆகியோர் சர்வதேச நீதிமன்றத்தால் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் சர்வதேச நீதிமன்றம் இதனை அதிகாரபூர்வமாக ஒரு இனப்படுகொலை என்று பிரகடனப்படுத்தியது. அப்ப நமக்கு நடந்தது இனப்படுகொலை தானடா, இது என்னடா மாற்று கருத்து இருக்குது? இப்படி ஒரு தீர்மானத்தை நாமளும் ஐசிசில கொண்டு வரணும் இல்லையாடா? யாரா இதை முயற்சி பண்றீங்க? அப்படியே மறந்தே போறீங்கடா. ஸ்ட்ரெப்டனிகா வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் மிகவும் கசப்பானது. சர்வதேச அமைப்புகளின் போலி வாக்குறுதிகளையும் அந்நிய நாடுகளின் பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் மட்டுமே நம்பி ஒரு சமூகம் தனது தற்காப்பு அரண்களை இழந்து நின்றால் வரலாறு எவ்வளவு கொடூரமான விலையை கேட்கும் என்பதற்கு ஸ்ட்ரெப்டனிகாவே ஆக சிறந்த சான்று. அதுதான் பொஸ்னியா. அதே போன்றுதான் நாம் நமக்காக போராட வேண்டும், நாம் நமக்காக வாதாட வேண்டும். எவனையும் நம்பி வாதாட முடியாது. காலம் சென்ற ஈரானிய பெரிய பெரிய என்ன சொன்னார்? இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ட்ரெப்டனிகா கூட்டு புதைகளிலிருந்து கண்டெடுக்கப்படும் எலும்புகளை DNA பரிசோதனை செய்து அவை யாருடையது என்று கண்டுபிடித்து அவைகளின் உறவுகளிடம் ஒப்படைக்கும் சோகம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதே போன்றுதானே செம்மணியிலையும் தோன்றீங்க, எடுக்கிறீங்க, எலும்பு எடுக்கிறீங்க, இன்னும் இருக்குதானே, தோண்ட வருகுது தானே. நவீன ஐரோப்பாவின் ஜனநாயக போர்வையில் பின்னால் மறைந்து கிடக்கும் இஸ்லாமிய வெறுப்புணர்விற்கும் ஐநா சபையின் கையாளாக தனத்திற்கும் இந்த ஸ்ட்ரெப்டனிகா மண் ஒரு வாழும் சாட்சியாக என்றும் நிலைத்திருக்கின்றது பாருங்க. அப்ப ஆக ஈழத்திலே நடந்தது மாதிரிதான் உலகத்தின் சகல பாவங்களை நடந்திருக்குது. எல்லோரும் விடிவு கண்டால் உங்களுக்கு மட்டும் அந்த விடிவு கிடைக்கல என்றால் எந்த காரணம்? அது அதை தேடுங்க. அதை விட்டுட்டு இன்னும் ஒரு அடிமை சங்கிலிக்குள் தானே வாழ்றோம். பிலிப்பைன்ஸில் மிண்டானோஃப் பகுதியில ஒரு தசாப்த காலமாக சொல்றாங்க. ஆனால் 40 ஆண்டுகள் நடைபெற்று வரும் போராட்டம் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்த ஒரு முக்கியமான தகவலாக மிண்டானோ போராட்டம் என்பது தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள முஸ்லிம் பெரும்பான்மை மக்கள் மோரோ மக்கள் தங்களின் சுய நிர்ணய உரிமைக்காகவும் தனித்தன்மைக்காகவும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நடத்திய நீண்ட கால போராட்டமாகும். இதே போன்ற போராட்டம் தான் ஈழத்திலும் ஒரு மத்திய அரசுக்காக அந்த வடக்கில் இருக்கிற மாநில மக்கள் போராடிய போராட்டம் தான். என்ன இங்க ஈழத்தமிழர், அங்க பிலிப்பைன்ஸ் முஸ்லிம்
அவ்வளவுதான் வித்தியாசம். 16ஆம் நூற்றாண்டு ஸ்பானியர்களின் வருகைக்கு பிறகு இப்பகுதியில் கிறிஸ்தவ குடியேற்றங்கள் அதிகரிக்கப்பட்டன. இது முஸ்லிம் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே நிலம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பான மோதல்களை தூண்டியது. இங்க என்ன வடக்குல சிங்கள குடியேற்ற கொண்டுக்கிட்டு சிங்கள மக்கள் கொண்டு குடியேற்றி சிங்கள மக்களை அந்த தமிழ் மக்களை காணிய பறிச்சு செய்யலையா? எங்க வடக்கில் நடக்கலையா? முல்லைத்தீவு பக்கம் நடக்கலையா? இன்னும் நடக்குதானே? அம்பாரா மாடு நடக்கலையா? மட்டக்களப்பு மாடு நடக்கலையா? எல்லாம் மணலாறு பகுதியில் என்ன நடக்குது? அத்தனையும் சிங்கள குடியேற்றங்கள். மத்திய அரசு தானே அங்கேயும் மோதுறாங்க, இங்கேயும் மோதுறாங்க. 1970ஆம் ஆண்டுகளில் மறு தேசிய விடுதலை முன்னணி உருவானது. எங்க 70ஆம் ஆண்டு இங்க நம்ம ஊர்ல ஈழத்திலே ஒரு போராட்ட குழு உருவாகுது, அங்கேயும் உருவாகுது. பாருங்க, எல்லாம் ஒரே சேம் கேஸ் தான். பின்னர் அதிலிருந்து பிரிந்து ஒரு இஸ்லாமிய விடுதலை முன்னணி உருவானது. ஆமா, 70ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தமிழ் இயக்கங்கள் இருந்துதான் பின்னுக்கு பிட்ட பல தமிழ் இயக்கங்கள் வந்துச்சு. சரியா இருக்கா? இவை பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துடன் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டன. இங்கே ஈழத்திலே சிங்கள அரசுக்கு எதிரான போராட்டத்திலே உருவானாங்க. பல தசாப்தங்களாக நீடித்த இந்த போரில் 1,20,000க்கும் அதிகமானோர் பிலிப்பைன்ஸ்ல முஸ்லிம்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இது அந்த பிராந்தியத்தின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை பெருமளவு பாதித்திருக்கிறது. என்ன கேட்டால், இந்த வடகிழக்கு யுத்தம் என்பது சுமார் ஒரு 2 லட்சம் மக்களுக்கு மேல கொல்லப்பட்டிருக்கும். இப்ப இந்தியாவில் இருக்கிற மக்களே 90,000 இடம்பெயர்ந்தவர்கள். 1 லட்சத்தை போடுங்க. இப்ப ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் சேர்த்தா எத்தனை? 2 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருப்பாங்க. எப்படி பாருங்க, எப்படி பொருத்தமா இருக்கு. சொல்லி வச்ச பல இருக்குல்ல. தற்போது இந்த மோதல் ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது. 2014 பிலிப்பைன்ஸ் அரசுக்கும் இந்த மோரோ குழுக்களுக்கும் இடையே கையெழுத்தான அமைதி ஒப்பந்தத்தின்படி பங்ச மரோ முஸ்லிம் மிண்டானோ தன்னாட்சி சுதந்திரம் பெற்றிருக்கின்றது. அது எவ்வளவு பெரிய விடயம் பாருங்க. இந்த மக்களை இழந்து நமக்கு ஒன்றும் கிடைக்கலையடா, கொஞ்சமாவது வருத்தப்படுங்கடா. முன்னாள் போராளிகள் தற்போது இடைக்கால அரசாங்கத்தை நடத்தி வருகின்றனர். போர் ஓரளவுக்கு ஓய்ந்துள்ள நிலையில் பிராந்தியத்தில் அங்கு அமைதி நிலவுகிறது. ஆனா இங்க என்னென்றால், முன்னாள் போராளிகள் கச்சாங்கோட்டை நிலக்கடலை விற்று கொண்டு திரிகின்றார்கள். எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா? இதை கொஞ்சம் கூட உங்க இனம் என்று யாராவது சிந்திக்கிறீங்களா? நம்ம இனம் என்று நீங்க பாக்குறீங்களா? இன்றைக்கு பிச்சை கேட்கும் அளவில்லாமல் அவர்கள் ஒரு கடின உழைப்பாளிகள். ஆயுதமேந்தி எல்லாவற்றையும் இழந்து, படிப்பு, குடும்பம், உறவு எல்லாவற்றையும் உடல் அங்கங்கள்லாம் இழந்து இன்றைக்கு நம்ம மக்களோட மக்களாக நிலக்கடலை எங்க கோயில் திருவிழாக்களில் வடக்கில் நிறைய நடக்கலாம். கோயில் இந்த திருவிழாக்களில் நிலக்கடலை 150 ரூபாய்க்கு வித்து அதுல கிடைக்கிற 500 ரூபாய் காசு அதை வாழ்க்கையை கொண்டு வரான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கடா. அமைதி ஒப்பந்தத்தின் பல அம்சங்கள், குறிப்பாக முன்னாள் போராளிகளை ஆயுதங்களை ஒப்படைத்தல் மற்றும் சமூக பொருளாதார மறுவாழ்வு இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்தது. ஆனால் இங்கு ஈழத்தில் போராடிய போராளிகள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். வித்தியாசம் அவ்வளவுதான். போராட்டம் எல்லாம் ஒன்றுதாங்க, உணர்வு எல்லாம் ஒன்றுதாங்க. அதே மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் தாங்க. ஆனா கிடைக்கலையே. ஏன் காரணம்? நமக்குள்ள ஒற்றுமைக்கல்ல. நம்ம வாழ்ந்தா போதும் என்று வாழ்ந்தால் அந்த இனம் உருப்படாது, ஒருபோதும் உருப்படாது. பாருங்க, இஸ்ரேல்காரனை பாருங்க. உலகத்தின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அந்த இனம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்குது. அவனுக்கு இன்னும் மட்டும் அவனோட இதயம் துடிக்குது, அவனோட உசிர் துடிக்குது. இங்க வீதியில போய்கொண்டே போறோம். கேவலங்கட்ட இந்த வடகிழக்குல வாழ்ற 2 இனமும், இந்த முஸ்லிம் தமிழ் இனம் கேவலங்கட்ட இனம். அதை எவன் வந்து எனக்கு அம்படித்தாலும் பரவாயில்ல, ஒரு இலக்கை அடைய முடியாத அவன் கால நக்கி கிடக்கிற ஒரு இனமாக மாறி இருக்கின்றது. இவையெல்லாம் உழைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. பார்ட் 3 என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.